Welcome students. So இது வந்து 13th class rotation motion. So போன கிளாஸ்ல வந்து நம்ம இந்த analogy between translation motion and rotation motion சொல்லியிருக்கேன். ஓகே, அப்புறம் நம்ம படித்த translation motionல equations of motion அது அப்படியே rotational sense-ஆ வந்து மாற்றணும். இங்கே acceleration கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ இங்கே வந்து angular acceleration கான்ஸ்டண்ட்டாக தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த பார்ட் பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் வந்து ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஏன்னா இது வந்து நம்மளுக்கே மெக்கானிக்ஸ் 1D 2D லாஸ் ஆஃப் மோஷன் ஒர்க் எனர்ஜி பவரில் படித்த ஃபார்முலா தான் இது எல்லாமே, இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஓகே, இதுக்கு அப்படியே ஆங்குலர் சென்ஸாக வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம டிரான்ஸ்லேஷன் மோஷனில் வந்து நம்ம படித்த அந்த கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி அப்படியே வந்து அதை ரொட்டேஷன் மோஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுறோம். ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 64 பாருங்கள். நம்ம 1லேருந்து 63 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 64ல் த ஆங்குலர் ஸ்பீட் ஆஃப் அ ஃப்ளைவீல் மூவிங் வித் யூனிஃபார்ம் ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஓகே, ஸோ யூனிஃபார்ம் ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்படின்னா ஆல்ஃபா வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, ஃப்ளைவீல் அப்படின்னாலே ஓகே அது என்ன ஷேப் அப்படின்னா அது டிஸ்க். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ளை வீல் அப்படின்னா அது வந்து ஒரு டிஸ்க். ஓகே, ஒரு டிஸ்க் வந்து சுற்றுது. ஓகே, இது வந்து ஆட்டோமொபைல். ஓகேவா? ஸோ வந்து அந்த மிஷினரிஸ், ஓகே, அந்த காருக்குள்ள அந்த ஃப்ளை வீல், ஓகே, அது வந்து ஒரு டிஸ்க். ஒரு ஃப்ளை வீல் வந்து யூனிஃபார்ம் ஆங்குலர் ஆக்சலரேஷனில் வந்து அது சுற்றுது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1200 RPM அப்படின்னா ரெவல்யூஷன் பெர் மினிட், அப்படின்னா நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் பெர் செகண்ட். என்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டி? ஃப்ரீக்வன்சி. அப்போ இனிஷியல் ஃப்ரீக்வன்சி வந்து 1200 RPM. RPMனா ரெவல்யூஷன் பெர் மினிட். அதை ரெவல்யூஷன் பெர் செகண்டாக மாற்றணும் அப்படின்னா நம்ம 60ஆல் டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? அது ஒரு நிமிஷத்துக்கு அது வந்து 1200 டைம்ஸ் அது சுற்றுது அப்படின்னா அப்போ ஒரு செகண்டுக்கு எவ்வளோ சுற்றும். ஓகே, அப்போ டிவைட் பண்ணணும். ஸோ இல்லை இதை கேன்சல் பண்ணி இதை டிவைட் பண்ணிங்கன்னா 20 ரெவல்யூஷன் பெர் செகண்ட். அதை வந்து ஆக்சலரேட் ஆகுது இது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி என்னவா மாறுது அப்படின்னா 3120 RPM. அப்போ டிவைடட் பை 60. ஓகே, இந்த 0 வந்து கேன்சல் பண்ணிக்கங்க. ஸோ இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இது 52 செகண்ட் இன்வெர்ஸ். ஓகே, ஸோ ஒரு செகண்டுக்கு 20 சுத்து அந்த ஸ்பீடில் சுற்றுறத ஒரு செகண்டுக்கு 52 ஸ்பீடில் சுற்றுற மாதிரி அது வந்து ஆக்சலரேட் ஆகுது. ஓகே, அந்த ஆங்குலர் ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, இது எவ்வளோ டைமில் வந்து இந்த ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 16 செகண்ட்ஸில். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு எப்படி நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆங்குலர் சென்ஸில் A is equal to VF minus VI divided by T. ஓகே, அக்சலரேஷன் அப்படின்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும் ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது ஒமேகா எஃப் மைனஸ் ஒமேகா ஐ டிவைடட் பை டி. சரி, ஒமேகா எப்படி கண்டுபிடிக்கிறது ஃப்ரீக்வன்சிலேருந்து அப்படின்னா ஃபார்முலா தெரியும். ஒமேகாங்கிறது 2π நியூ. 2π இன்டு ஃப்ரீக்வன்சி தான் அது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகே, ஸோ இதை 2π காமனாக எடுத்துக்கிட்டா அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்படி எழுதிக்கலாம். ஓகே, டிவைடட் பை டி. ஏன்னா இங்கே ஒமேகா எஃப்னா அது ஒரு 2π நியூ எஃப் வரும், இங்கே 2π நியூ ஐ வரும். அந்த 2π வந்து நான் வெளியில் எடுத்துட்டேன். அப்போ ஆல்ஃபா அப்படிங்கிறது 2π, ஃபைனல் ஃப்ரீக்வன்சி மைனஸ் இனிஷியல் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை டைம் வந்து என்ன அப்படின்னா 16. ஸோ இந்த 2 and 16 கேன்சல் பண்ணால் 8. ஸோ இது வந்து 52ல் 20 போச்சுன்னா அப்போ 32 பக்கத்தில் வந்து பை இருக்கு, கீழே வந்து 8 இருக்கு. ஓகே, ஸோ 8ஐயும் 32ஐயும் கேன்சல் பண்ணால் 4. அப்போ ஆல்ஃபா வந்து 4
pi யூனிட் வந்து ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ 4 pi அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ நல்லா கவனிச்சுக்கங்க, கரெக்டாக எழுதிக்கங்க. ஓகே, ஸோ கொஷின்ஸ் வந்து நல்ல ஸ்டாண்டர்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்தது கொஷின் நம்பர் 65. எ வீல் ஹேஸ் ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஓகே, கொஷினை வாசிக்கும் போதே கிவன் டேட்டாவை எழுதிக்கிட்டே இருந்தால் அது ஈஸியாக இருக்கும். ஓகே, எ வீல் ஹேஸ் ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஆங்குலர் ஆக்சலரேஷன்னா ஆல்ஃபா, அது 3 radian per second square and an initial angular speed. ஓகே, அப்போ ஒமேகா I வந்து 2 radian per second. In time 2 seconds it has rotated through an angle of, எவ்வளோ ஆங்கிள் அது ரொட்டேட் ஆயிருக்கும். ஓகே, ஆங்கிள்னா அது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்ன. ஓகே, அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதுக்கு லீனியர் சென்ஸ் வந்து S is equal to ut plus half at square. ஓகே, இந்த ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அப்போ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஐ டி பிளஸ் half alpha t square. ஓகே, நம்ம தான் வந்து என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி என்ன ஃபார்முலா வரும் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணணும். ஓகே, ஸோ தீட்டா அப்படிங்கிறது ஒமேகா ஐ வந்து 2, டைம் வந்து 2, half ஆல்ஃபா வந்து 3, t ஸ்கொயர் 2 ஸ்கொயர் வந்து 4. இதையும் கேன்சல் பண்ணால் 2. அப்போ தீட்டா வந்து 4 + 3 × 2 வந்து 6. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 10 ரேடியன். ஸோ 10 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கு. ஓகே, ஓகே, ஸோ இதில் வந்து இனிஷியல் வந்து 2 radian per second. ஓகே, ஆல்ஃபா வந்து என்ன அப்படின்னா 3 radian per second square. டைம் வந்து 2 செகண்ட்ஸில் அது எவ்வளோ ஆங்கிள் டர்ன் ஆயிருக்கும். ஓகே, 10 radian. சரி, அடுத்த கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் 66. A constant torque of 100 Newton meter, okay, turns a wheel of moment of inertia வந்து 300 kg meter square about an axis passing through its center. Starting from rest, its angular velocity after 3 seconds is. Okay, so இதில் வந்து given data torque வந்து 100 Newton meter, okay, turns a wheel of moment of inertia. Moment of inertia வந்து 300 kg meter square. ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் அப்படிங்கிறாங்க. அப்போ ரெஸ்ட்டில் ஆரம்பிக்குதுன்னா அப்போ இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி வந்து என்ன, 0. இப்போ 3 செகண்ட் கழிச்சு அதோட ஆங்குலர் வெலாசிட்டி வந்து என்ன, ஒமேகா எஃப் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, V is equal to U plus AT, V is equal to U plus acceleration அப்படின்னா அது force divided by mass, okay, into T. ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த ஃபார்முலா வந்து நான் யூஸ் பண்ணுறேன். V is equal to U plus AT, acceleration of force divided by mass. இது அப்படியே நம்ம வந்து angular senseல வந்து மாத்துறேன். ஒமேகா F is equal to ஒமேகா I plus இங்கே ஃபோர்ஸ்னா இங்கே என்ன, டார்க்கு,
இங்க மாஸ்னா இங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஓகே இன்டு டி. ஸோ அப்போ ஒமேகா எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஐ வந்து 0 பிளஸ் டார்க் வந்து என்ன அப்படின்னா 100 டிவைடட் பை ஐ வந்து என்ன அப்படின்னா 300. டி வந்து என்ன அது ஒரு 3. ஸோ 300 கேன்சல் ஓகே. அப்போ ஒமேகா எஃப் வந்து என்ன அப்படின்னா 1 ரேடியன் பர் செகண்ட் ஓகே. ஸோ 1 ரேடியன் பர் செகண்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு ஓகேவா. நோட் பண்ணிக்கங்க. So அடுத்தது question number 67. A solid cylinder of mass 2 kg and radius 4 cm is rotating about its axis at the rate of 3 rpm. Torque required to stop it after 2 pi revolution. Okay, இதுக்கு given data எழுதுங்க பாப்போம். So கரெக்டா given data எழுதி கரெக்டான ஃபார்முலாவை வந்து எழுதி கரெக்டாக சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும் ஓகே. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு சாலிட் சிலிண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சாலிட் சிலிண்டர்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஓகே. சாலிட் சிலிண்டர் வாட்டர் பாட்டில் ஓகே. இது வந்து என்ன பண்ணுது அதோட ஆக்சிஸ் வச்சு இது வந்து சுற்றிட்டு இருக்கு. இதுக்கு மாஸ் வந்து என்ன அப்படின்னா 2 kg. ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னா 4 சென்டிமீட்டர். 4 சென்டிமீட்டருங்கிறது 4 இன்டூ 10⁻⁻2 மீட்டர். அதோட ஆக்சிஸ்ல வந்து அது சுத்துது ஒமேகா ஓகே. ஸோ இப்போ என்ன ரேட்ல அது சுத்துது அப்படின்னா ஃப்ரீக்வன்சி இனிஷியல் அது வந்து 3 ரெவல்யூஷன் பர் மினிட். அப்போ 3 டிவைடட் பை 60 per second. அப்ப இது வந்து 1/20 revolution per second ஓகே. ஸோ இது வந்து ஒமேகா ஐ இல்ல வந்து சுத்திட்டு இருக்கு. ஒமேகா ஐ அப்படிங்கிறது 2 pi நியூ ஐ. அப்ப 2 pi into 1/20 அப்ப π/10 ரேடியன் பர் செகண்ட் ஓகே. சுத்திட்டு இருக்க ஒரு சாலிட் சிலிண்டரை ஓகே நம்ம வந்து ஒரு டார்க் அப்ளை பண்ணி அதை வந்து ஸ்டாப் பண்றோம் ஓகே. இப்போ ஃபோர்ஸ் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வந்து மூவ் பண்ண வைக்கலாம். அதே மாதிரி மூவ் ஆயிட்டு இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வந்து ஸ்டாப் பண்ணலாம் ஓகேவா. ஸோ ஃபோர்ஸ் வந்து ஸ்பீடை இன்க்ரீஸும் பண்ணும் டிக்ரீஸும் பண்ணும். ஃபோர்ஸுங்கிறது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்ட். அது என்ன பண்ணும் ஸ்டேட் ஆஃப் த பாடியை மாற்றும். நம்ம லாஸ் ஆஃப் மோஷனில் படிச்சிருக்கோம் ஓகே. அதே மாதிரி தான் ஒரு ஆப்ஜெக்டை டார்க் வந்து சுத்த வைக்கும் அல்லது சுத்திட்டு இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் மேலே டார்க் அப்ளை பண்ணால் அது வந்து ஸ்டாப் ஆகும் ஓகே. அதுக்கு பேர் நம்ம ரிட்டார்டிங் டார்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே. ஒரு கார் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு, பிரேக்கு ப்ரெஸ் பண்ணுறோம் ஓகே. அப்போ அந்த பிரேக் வந்து ஒரு ரிட்டார்டிங் ஃபோர்ஸை கொடுத்து அந்த காரை வந்து நிப்பாட்டுது ஓகே. ஸோ இதில் வந்து சுத்திட்டு இருக்க அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு டார்க்கை அப்ளை பண்ணி நம்ம வந்து இதை ஸ்டாப் பண்ண போகிறோம் ஓகே. அப்போ இது வந்து ஸ்டாப் ஆக போகுது அப்படின்னாலே அப்போ ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி வந்து என்ன 0 ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா டார்க் required to stop it after 2 pi revolution ஓகே. நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் வந்து 2 pi n ஓகே. 2 pi டைம்ஸ் அது சுத்தி அது வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ தீட்டா அப்படின்னா என்ன ஓகே. ஸோ தீட்டா அப்படிங்கிறது வந்து டோட்டல் ஆங்கிள் ஓகே. ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் வந்து தீட்டா. அந்த தீட்டாவை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 2 pi into n ன்னு கண்டுபிடிக்கலாம் ஓகே. இந்த ஃபார்முலா புரியுதா உங்களுக்கு? இப்ப ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சுத்துதுன்னா அது எவ்வளவு ஆங்கிள் கவர் பண்ணுது.
இப்போ ஒரு சுத்துக்கு எவ்வளோ ஆங்கிள் 2 பை ரேடியன் சரியா ஒரு சுத்துனா அது 360 டிகிரி இப்போ 2 சுத்துனா 4 பை 3 சுத்துனா 6 பை ஓகே அப்ப அது வந்து என்னது மல்டிபிள் ஆஃப் 2 பை ஓகே இப்போ ஒரு சுத்து சுத்துச்சுனா அந்த ஆங்கிள் வந்து 2 பை 2 சுத்துனா 4 பை ஓகே n டைம்ஸ் அது சுத்துது அப்படின்னா அது வந்து 2 பை இன்டு n அந்த nங்கிறது 2 பை அப்படின்னு சொல்றாங்க அப்ப 2 பை இன்டு 2 பை அப்ப 4 பை ஸ்கொயர் ரேடியன் இதுதான் அந்த தீட்டா ஓகே சோ இப்போ வந்து அதை ஸ்டாப் பண்றதுக்கு வந்து எவ்வளோ டார்க் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகே இப்போ இதில் என்னென்ன இருக்கு அப்படின்னா இனிஷியல் இருக்கு ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கு ஓகே தீட்டா இருக்கு ஓகே ஸோ அப்போ நான் வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டைம் இருக்கா டைம் வந்து இல்லை ஓகே அப்போ v ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இதில் வந்து v ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 ஏக்கு பதிலா f பை m அப்படியும் போட்டுக்கலாம் ஒரே ஸ்டெப்பில் போடனாலும் போட்டுக்கலாம் ஓகே இந்த ஏக்கு பதிலா f பை m நம்ம தனித்தனியாகவே நம்ம வந்து பார்ப்போம் ஸோ இந்த ஃபார்முலா ஒமேகா f ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா i ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா தீட்டா ஒமேகா f வந்து 0 மைனஸ் ஒமேகா i இதை ஸ்கொயர் பண்ணுங்க அப்ப பை ஸ்கொயர் டிவைடட் பை 10 க்கு ஸ்கொயர் வந்து 100 ஓகே 2 ஆல்ஃபா தீட்டா வந்து என்ன அப்படின்னா அது 4 பை ஸ்கொயர் ஸோ இதில் வந்து இந்த பை ஸ்கொயரை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ அந்த ஆல்ஃபா அப்படிங்கிறது என்ன வருது அப்படின்னா மைனஸ் 1 பை இங்கே 100 இருக்கு 2 into 4 வந்து 8 அந்த 8 கீழே போயிடுச்சு அப்போ 1 by 800 ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர் ஓகே ஏன் வந்து ஆங்குலர் ஆக்சலரேஷன் நெகட்டிவா இருக்கு அப்படின்னா அதோட ஸ்பீடு குறையுது ஆரம்பத்தில் அந்த சாலிட் சிலிண்டர் வந்து வேகமாக சுத்திட்டு இருக்குது இப்போ வந்து அது ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு அப்போ ரிட்டார்டேஷன் ஓகே அதனால தான் ஆங்குலர் ஆக்சலரேஷன் வந்து நெகட்டிவா இருக்கு ஓகே ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டவ் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா ஓகே ஸோ இதை எதை பேஸ் பண்ணி நான் அந்த ஃபார்முலாவை சொல்கிறேன் அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ ஓகே டவ் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா ஐ சாலிட் சிலிண்டர் ஓகே சாலிட் சிலிண்டருக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து என்ன half mr ஸ்கொயர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம நிறைய எல்லா ஃபார்முலாவும் டிரைவ் பண்ணோம் ஓகே ரிங்குக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து mr ஸ்கொயர் டிஸ்க்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து half mr ஸ்கொயர் ரிங்கா வந்து நம்ம வந்து மேலே வச்சோம் அப்படின்னா அது வந்து ஹாலோ சிலிண்டர் அப்போ ஹாலோ சிலிண்டருக்கும் mr ஸ்கொயர் டிஸ்கா ஒன்றுக்கு மேலே வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது சாலிட் சிலிண்டர் ஓகே அப்போ டிஸ்க்கு என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா half mr ஸ்கொயர் இதுக்கும் அதே தான் ஸோ half மாஸ் வந்து என்ன 2 ரேடியஸ் வந்து 4 into 10 power minus 2 அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16 into 10 power minus 4 ஓகே half mr ஸ்கொயர் ஆல்ஃபா வந்து இங்கே இருக்கு அது வந்து minus 1 divided by 800 so இந்த 2 வந்து cancel okay so இது வந்து 8 டேபிள்ல 100 times இது 8 டேபிள்ல 2 times so அப்ப அந்த டார்க் அப்படிங்கிறது இந்த -2 10 power minus 4 இங்க 10 ஸ்கொயர் மேல போச்சுன்னா அது ஒரு 10 power minus 2 அப்ப 10 power minus 6 டார்க்குக்கு யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர்
ஏ வந்து டார்க் வந்து நெகட்டிவா வருது அப்படின்னா ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் மாதிரி இது ரிட்டார்டிங் டார்க். ஓகே, அப்ப நம்ம வந்து ரிட்டார்டிங் டார்க் அப்படின்னா நெகட்டிவ்ல எவ்வளோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரிட்டார்டிங் டார்க் அப்படிங்கிறது வந்து 2 × 10⁻⁻6 நியூட்டன் மீட்டர். ஓகே, இப்போ ஒரு கணக்கில் வந்து ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு -4 அப்படின்னா டீசலரேஷன் ஈக்குவல் டு 4ன்னு சொல்லுவோம்ல. ஓகே, நெகட்டிவ்ல எவ்வளோ அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் அந்த டீசலரேஷன், ரிட்டார்டிங் ஃபோர்ஸ், ரிட்டார்டிங் டார்க் அதெல்லாம். ஸோ 2 × 10⁻⁻6 அது செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, அடுத்தது வந்து கொஸ்டின் நம்பர் 68. 3 ஆப்ஜெக்ட்ஸ் A, B and C. A வந்து சாலிட் ஸ்பியர், B வந்து தின் சர்க்குலர் டிஸ்க், C வந்து சர்க்குலர் ரிங். Each have same mass m, radius r. They all spin with the same angular speed omega about their own symmetry axis. The amount of work done required to bring them to rest, okay, would satisfy the relation. Okay, so இப்போ வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா ஒரு சாலிட் ஸ்பியர். ஓகேவா, ஸோ இது வந்து சாலிட் ஸ்பியர், இதுதான் வந்து அந்த A. ஓகே, இது வந்து அந்த A. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா டிஸ்க், இது வந்து டிஸ்க். அடுத்தது வந்து ரிங், ஸோ இது அந்த A, இது B, இது வந்து C. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் வந்து m, ரேடியஸ் வந்து r. ஓகே, இது எல்லாமே அது அதோட ஜாமெட்ரிக்கல் ஆக்சிஸ். ஓகேவா, ஜாமெட்ரிக்கல் ஆக்சிஸ், ஆக்சிஸ்னா போர்ட்லேருந்து வெளியில வருது டாட்டட் லைன். ஓகே, இது எல்லாமே வந்து சுத்துது. ஓகே, எல்லாமே வந்து ஒரே ஆங்குலர் ஸ்பீட்ல சுத்துது, ஒமேகா ஒமேகா ஒமேகா. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு ஷேப்புக்கும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் சாலிட் ஸ்பியர். ஞாபகம் இருக்கா? சாலிட் ஸ்பியருக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? 2/5 mr². சாலிட் ஸ்பியர். ஹாலோ ஸ்பியர்னா 2/3 வரும். அடுத்தது IB, டிஸ்க்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 1/2 mr². ரிங்குக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr². ஸோ இதுல வந்து இந்த ஆர்டர் பாருங்க, 2/5னா 0.4 ஆல மல்டிப்ளை பண்றோம், 1/2னா 0.5 ஆல மல்டிப்ளை பண்றோம், இங்க 1 ஆல மல்டிப்ளை பண்றோம். ஓகே, ஸோ 0.4 விட பெருசு 0.5, 0.5 விட பெருசு வந்து என்ன? 1. ஓகே, அப்ப ஆர்டர் வந்து IC greater than IB greater than IA. இது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு ஆர்டர். ஓகே, இப்போ என்ன சொல்றாங்கன்னா மூணும் சுத்திட்டு இருக்கு, ஒரு ஒர்க் பண்ணி இதை நிப்பாட்டுறோம், இதையும் ஒரு ஒர்க் பண்ணி இதை நிப்பாட்டுறோம், இதையும் ஒர்க் பண்ணி நிப்பாட்டுறோம். ஓகே, அப்போ அந்த ஒர்க் டன் எதுக்கு அதிகமான ஒர்க் பண்ணி நிப்பாட்டுறதுக்கு அதிகமான ஒர்க் எதுக்கு தேவைப்படுது, எதுக்கு கம்மியான ஒர்க் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன கான்செப்ட்? ஓகே, ஒர்க் எனர்ஜி பவரில் படித்த ஒர்க் எனர்ஜி தீரம். ஓகே, அதுதான் இப்போ இந்த லெசன் இந்த பார்ட்டில் என்ன சேலஞ்சுனா ப்ரீவியஸ் 4 லெசனில் படித்த அந்த கான்செப்டெல்லாம் ஞாபகத்து வரணும். ஓகே, ஸோ ஒர்க் எனர்ஜி தியரம்ல ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஓகே,
ஸோ அந்த சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி, ஓகே, அந்த சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் இனிஷியல் பெருசா ஃபைனல் பெருசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் அது சுத்திட்டு இருக்கு, ஃபைனல் வந்து எல்லாமே வந்து ரெஸ்ட். ஓகே, அப்போ அந்த ஒமேகா எஃப், அந்த ஒமேகா எஃப்ங்கிறது 0, ஃபைனல் கைனடிக் எனர்ஜியும் என்னது 0. ஓகே, அப்போ அந்த சேஞ்ச்னால பெருசுலேருந்து சின்னதை வந்து நம்ம கழிச்சிக்கலாம். இன்ஃபேக்ட் இது வந்து என்னது 0. ஓகே, ஸோ ஒர்க் டன் அப்படிங்கிறது அந்த இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ஓகே, ஸோ ஒர்க் எனர்ஜி தியரம்ங்கிறது என்ன, ஒர்க் டன்ங்கிறது சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஓகே, ஃபைனல் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல், இனிஷியல் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இனிஷியல் மைனஸ் ஃபைனல். ஓகே, ஃபைனலாக அது ஸ்டாப் ஆக போகிறதுனால ஃபைனல் வந்து 0, அதனால இனிஷியல் மைனஸ் ஃபைனல், இந்த ஃபைனல் 0னால இனிஷியல் வந்துருச்சு. ஸோ அப்போ அந்த ஒர்க் டன் அப்படின்னா அந்த இனிஷியல் கைனடிக் எனர்ஜி, இதில் அந்த கைனடிக் எனர்ஜி வந்து என்ன கைனடிக் எனர்ஜி, ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி, ஏன்னா அது சுற்றிட்டு இருக்கு. ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி வந்து ½I ஒமேகா ஸ்கொயர். எல்லாத்தோட இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி வந்து எல்லாமே ஒமேகா தான். ஓகே, அது எல்லாமே எல்லாத்துக்குமே கான்ஸ்டண்டா இருக்கு. அப்ப 1/2 கான்ஸ்டன்ட், ஒமேகா ஸ்கொயர் கான்ஸ்டன்ட். அப்ப ஒர்க் டன் வந்து ப்ரொபோர்ஷனல் டு I, ஏன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்னால ஒவ்வொன்றுக்கும் வேற வேற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ ஒர்க் டன்ங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு வருது இந்த கொஸ்டின்ல. ஓகே, அப்ப இதுதான் அந்த ஆர்டர், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆர்டர். அப்ப அதே தான் ஒர்க் டன்னுக்கும் ஆர்டர். ஓகே, அப்ப WC greater than WB greater than WA. ஸோ அப்போ அந்த ரிங்கை சுற்றிட்டு இருக்கிற ரிங்கை நிப்பாட்டுறதுக்கு கொஞ்சம் அதிகமான ஒர்க்கு பண்ண வேண்டியதாக இருக்குது. டிஸ்கை நிப்பாட்டுறதுக்கு கம்மியான ஒர்க்கு, ஸ்பியரை நிப்பாட்டுறதுக்கு ரொம்ப கம்மியான ஒர்க்கு. ஓகே, ப்ரொவைடட் எல்லாத்துக்குமே மாஸ் சேமாக இருக்கணும், ரேடியஸ் வந்து சேமாக இருக்கணும். ஸோ WC greater than WB greater than WA வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? அடுத்தது question number 69. A rope is wound around a hollow cylinder of mass 3 kg and radius 40 cm. What is the angular acceleration of the cylinder if the rope is pulled with the force of 30 Newton? Okay, இது வந்து ஒரு மாடல். ஓகேவா? ஸோ இது வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹாலோ சிலிண்டர் அப்படின்னா அந்த பேப்பரை வந்து இப்படி மடிச்சோம், ரோல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஹாலோ சிலிண்டர் வந்து கிடைக்கும். ஓகே, பைப்பு சரியா, உள்ளுக்குள்ள வந்து எம்டியா இருக்கும். ஓகே, இது வந்து ஹாலோ சிலிண்டர். ஹாலோ சிலிண்டருக்கு வந்து மாஸ் வந்து 3 kg, ரேடியஸ் வந்து 40 சென்டிமீட்டர். அப்ப அது வந்து 2 பாயிண்ட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்ப 0.4 மீட்டர். ஓகே, அடுத்தது வேற என்ன சொல்றாங்க, ஆங்குலர் ஆக்சலரேஷன் என்னன்னு சொல்றாங்க, ஒரு ரோப் வச்சு இதை என்ன பண்றோம் அப்படின்னா இதை வந்து ஃபுல்லா அந்த ரோப் வச்சு நம்ம வந்து வைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, சுத்திட்டோம், பம்பரம் சுத்துற மாதிரி அதை வந்து சுத்துறோம். ஒரு ரோப்பை வச்சு ஃபுல்லா வைண்ட் பண்ணிட்டு அந்த ரோப்பை வந்து நம்ம இழுக்கிறோம், ஒரு ஃபோர்ஸ் வச்சு இழுக்கிறோம். ஓகே, இப்போ வந்து ஒரு ஹாலோ சிலிண்டர் இருக்கு. ஓகே, ஃபுல்லா கயிறை கட்டி ரோப்பை கட்டி அந்த ரோப்பை இழுத்தோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து சுத்தும். ஓகே, ஒரு பம்பரம் விட்டுருப்பீங்க நீங்க. ஸோ நம்ம வந்து அந்த நூலை கட்டி நம்ம வந்து விட்டு இழுத்தோம் அப்படின்னா அது வந்து சுத்தும். ஓகே, ஸோ இது வந்து இழுக்கும் போது இதுக்குன்னு ஒரு ஆக்சிஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஆக்சிஸ் வச்சு இது வந்து இப்படி ரொட்டேட் ஆகும். ஓகே, ரொட்டேட் ஆகிறது வந்து ஒமேகா அப்படிங்கிற ஆங்குலர் வெலாசிட்டியில வந்து அது ரொட்டேட் ஆகும். அப்ப நம்ம கொடுக்கிற ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல அந்த ரோப்பெல்லாம் வைண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல அந்த ரோப்பை
இப்படி பிடிச்சி இழுத்தோம்னா இது வந்து சுத்தும். அப்ப நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து ஒரு டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ். ஓகே, அந்த டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் வந்து ஒரு டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, ஒரு ஓரமா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், நடுவில் ஒரு ஃபோர்ஸ் சென்டர் ஆஃப் மாஸில் ஃபோர்ஸை கொடுத்துட்டோம்னா அது நகர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஒரு ஓரமா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால இது வந்து சுத்த ஆரம்பிச்சிடுது. ஓகே, இது சுத்துது அப்படின்னா என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இந்த கணக்கை எப்படி போடணும்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு, டார்க்குக்கு ஃபார்முலா 1 I ஆல்ஃபா. ஓகே, எப்படி வந்துச்சு? F is equal to ma, அந்த கான்செப்ட். இன்னொன்று டார்க்குங்கிறது ஃபோர்ஸ் இன்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகே, இங்கே யார் வந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த ரேடியஸ் தான் அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அந்த ஃபோர்ஸுக்கு அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் யாருன்னா அந்த ரேடியஸ். ஓகே, I ஹாலோ சிலிண்டருக்கு என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா? ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr², ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு fr. ஒரு ஆரை கேன்சல் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ மாஸ் வந்து 3, ரேடியஸ் வந்து 0.4, ஆல்ஃபா ஈக்குவல் டு நம்ம பிடிச்சி இழுக்கிற அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க? 30 நியூட்டன் வந்து சொல்றாங்க. இது வந்து 30. ஸோ இதையும் கேன்சல் பண்ணா 10. அப்ப ஆல்பா வந்து 10 டிவைடட் பை 0.4. மேலையும் கீழையும் 10ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 100 டிவைடட் பை 4. அப்ப ஆல்பா வந்து 25 ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ 25 ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயர் வந்து எங்க இருக்கு அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. அவசரத்தில் 25 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இருக்கு பாருங்க. ஒருவேளை அந்த 25 பார்த்து நம்ம தப்பா இதை டிக் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ யூனிட் வந்து அது லீனியர் ஆக்சலரேஷனோட யூனிட், இது ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 70. இதில் என்ன சொல்றாங்க? A uniform circular disc of radius 50 cm at rest is free to turn about an axis which is perpendicular to its plane passing through its center. Okay, இப்போ டிஸ்க்னு சொல்றாங்க, அந்த டிஸ்க்கு ரேடியஸ் வந்து கொடுத்தாச்சு. It is subjected to a torque which produces constant angular acceleration 2 radian per second square. Okay, its net acceleration at the end of 2 seconds is approximately. So இதல வந்து டிஸ்க், ஒரு டிஸ்க் இருக்கு. டிஸ்க்னா அந்த பிஸ்கெட். ஓகே, மேரி பிஸ்கெட். இந்த டிஸ்கோட ரேடியஸ் வந்து 50 சென்டிமீட்டர். அப்பனா அது வந்து ஹாஃப் மீட்டர். ஏன்னா 100 சென்டிமீட்டருங்கிறது 1 மீட்டர், 50 சென்டிமீட்டர்னா ஹாஃப் மீட்டர்னு எழுதிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா சப்ஜெக்டட் டு டார்க். ஓகே, ஸோ அதனால இது வந்து எப்படி என்ன பண்ணுது? இதோட ஆக்சிஸ் சென்டர் வழியா பாஸ் ஆகுது. ஓகே, பிளேனுக்கு பர்பண்டிகுலரா இருக்கு அப்படின்னா போர்டுக்கு வெளியில வருது. அந்த ஆக்சிஸ் வச்சு இது வந்து சுத்துது. ஓகேவா? ஸோ ஆரம்பத்தில் அது ரெஸ்ட்ல இருக்கு. ஓகே, ரெஸ்ட்ல இருக்கிறத நம்ம வந்து அதை சுத்த வைக்கிறோம். இனிஷியலா வந்து அது ரெஸ்ட்ல இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு டார்க்கை கொடுத்து இந்த டிஸ்கை வந்து இப்போ நம்ம சுத்த வைக்கிறோம். அது சுத்தும் போது அந்த ஆங்குலர் ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னா 2 ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ 2 செகண்டுக்கு அதோட நெட் ஆக்சலரேஷன் வந்து என்ன? ஓகே, இப்போ இதுல 2 விதமான ஆக்சலரேஷன் இருக்கும். ஓகேவா? நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த சர்க்கிள், இந்த டிஸ்க்னா அது வந்து ஒரு சர்க்கிள். ஓகே, இந்த சர்க்கிள் வந்து இப்படி சுத்துது, அந்த ஆக்சிஸ் வந்து போர்டுக்கு வெளியில இருக்கு. ஓகே, அப்ப இந்த பாயிண்ட் நீங்க எடுத்துக்கங்க. இந்த பாயிண்ட்ல வந்து டான்ஜென்ஷியலா ஒரு ஆக்சலரேஷன் இருக்கும். அப்புறம் டுவர்ட்ஸ் சென்டர் எல்லா சர்க்குலர் மோஷன்லயும் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இருக்கும். இப்ப யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஒரே வேகத்தில் சுத்துது அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் மட்டும்தான் இருக்கும். நான் யூனிஃபார்ம்ல சுத்தும் போது சென்ட்ரிபிட்டலும் இருக்கும், டான்ஜென்ஷியலும் இருக்கும். இது நான் யூனிஃபார்ம் மோஷன். ஏன் அப்படின்னா
ஆல்ஃபாக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன? 0. ஓகே, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதோட ஸ்பீடு வந்து கெயின் ஆகுது. ஓகே, ரெஸ்டில் இருக்கிறத டார்க் அப்ளை பண்ணி இதை வந்து ஒரு ஆங்குலர் ஆக்சலரேஷனில் நம்ம சுத்த வைக்கிறோம். இப்போ அந்த ஏடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஆர் ஆல்ஃபா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஸோ ஆருங்கிறது 1/2, ஆல்ஃபாங்கிறது வந்து 2. அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஏடி வந்து 1 m/s². இது டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா வந்து v²/r. ஓகே, v²/r. ஓகே, அந்த v எப்படி கண்டுபிடிக்கலாம்? So v எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா v is equal to u plus at. ஓகே, லீனியர் ஈக்குவேஷன் எழுதுறேன் ஏன்னா இது வந்து லீனியர் டேர்ம்ஸ் இது எல்லாமே. ஓகே, v அப்படிங்கிறது லீனியர் வெலாசிட்டி, ஏங்கிறது அந்த லீனியர் ஆக்சலரேஷன் which is tangential acceleration. ஓகேவா, ஒரு டிஸ்க் வந்து சுத்துது, டிஸ்க் வந்து போக போக வேகமாக சுத்திட்டே இருக்கு. ஓகே, அதோட வெலாசிட்டி மாறிக்கிட்டே இருக்கு. ஓகே, எதனால அப்படின்னா டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன்னால. வெலாசிட்டியோட டைரக்ஷன் மாறதுனால கிடைக்கிறது சென்ட்ரிபிட்டல், வெலாசிட்டியோட மேக்னிடியூட் மாறுறதுனால கிடைக்கிற ஆக்சலரேஷன் தான் அந்த டான்ஜென்ஷியல். ஓகே, ஸோ இப்போ வெலாசிட்டி ஆரம்பத்தில் அது ரெஸ்டில் இருக்கு, இந்த டான்ஜென்ஷியல் வந்து 1, டைம் வந்து 2 செகண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வெலாசிட்டி வந்து 2 m/s. அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கங்க. v², 2² வந்து 4, ரேடியஸ் வந்து 1/2. ஓகே, அப்போ அந்த 2 மேலே போயிடுச்சுன்னா அந்த ஏசி வந்து 8 m/s². ஸோ நெட் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த பேரலகிராமை கம்ப்ளீட் பண்ணி அந்த பேரலகிராமோட டயகனல் அதுதான் அந்த நெட். ஓகே, இந்த கேஸில் அது வந்து ஒரு ரெக்டாங்கிளோட டயகனல். ஓகே, ஸோ அப்போ அந்த ஏ அப்படிங்கிறது ரூட் ஆஃப் AC² plus AT². So root of 8² வந்து 64 plus 1² வந்து 1, root 65. ஓகே, ஸோ அந்த root 65 அப்படிங்கிறது approximately root 64. ஓகே, அதனால இது வந்து approximately 8 m/s². இங்கேயுமே கேட்கறது வந்து நெட் ஆக்சலரேஷன் அப்ராக்சிமேட்லி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ இங்கே இருக்கு 8, √65 அப்படின்னா 8 பாயிண்ட் சம்திங் வரும். ஓகே, ஸோ ஒரு டிஸ்க் ரெஸ்டில் இருக்கு, டார்க் அப் கொடுக்குறோம், டார்க் அப் கொடுக்கறதுனால அது வந்து சுத்த ஆரம்பிச்சிருது. ஓகே, ஸோ டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷனுங்கிறது ஆர் ஆல்ஃபா நம்ம 2Dயில் படிச்சிருக்கோம். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது அந்த v²/r. ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 71. Point masses m1 and m2 are placed at the opposite ends of a rigid rod of length L and negligible mass. The rod is to be set rotating about an axis perpendicular to it. The position of point P on this rod through which axis should pass so that work required to set the rod rotating with the angular velocity ω0 is minimum. ஓகே, அப்போ அந்த எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அந்த கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு ராடு நெக்லிஜிபிள் மாஸ், அந்த ராடுக்கு மாஸ் கிடையாது. இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட், இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் m1 m2, ஏதோ ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் பேர் வந்து P. ஸோ ஆக்சஸ் வந்து அந்த Pங்கிற பாயிண்ட்லேருந்து வெளியில் வருது, பர்பண்டிகுலர் டு த பிளேன். ஓகே,
ஓகே, இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை சுத்த வைக்கணும். ஓகே, இது வந்து என்ன ஆங்குலர் வெலாசிட்டியில் வந்து சுத்த வைக்கணும் அப்படின்னா ஒமேகா நாட்டுங்கிற ஆங்குலர் வெலாசிட்டியில் வந்து இதை சுத்த வைக்கணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் தூரத்தில் இருக்கு, இந்த பிங்கிற ஆக்சிஸ்லேருந்து. இது ஆக்சிஸ்லேருந்து எல் மைனஸ் எக்ஸ் தூரத்தில் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த பிங்கிற பாயிண்ட் எங்கே இருந்துச்சுன்னா இதை சுத்த வைக்கிறதுக்கான ஒர்க் டன் வந்து மினிமமாக இருக்கும். ஓகே, எப்போ வந்து ஈஸியாக சுற்றலாம். ஓகே, இங்கே ஒரு பாயிண்ட் மாஸ் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் மாஸ் இருக்குது. இதை சென்டர் வச்சு சுற்றினா கம்மியான ஒர்க் டன்னா, இல்லை ஒரு ஓரத்தில் சுற்றினா கம்மியான ஒர்க் டன், அந்த மாதிரி அந்த பிங்கிற பொசிஷனை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ the work done. ஓகே, ஸோ work done அப்படிங்கிறது வந்து என்ன? பை ஒர்க் எனர்ஜி தியரம். ஓகே, work done அப்படிங்கிறது சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி அப்படின்னா அது ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இனிஷியல் என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் அது ரெஸ்ட்ல இருக்கு. the rod is to be set rotating அப்படிங்கிறாங்க. சும்மா இருக்கிற அந்த ராடை வந்து இப்போ நம்ம சுத்த வைக்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ அந்த கே வந்து என்ன? 0. அப்போ ஒர்க் டன் வந்து என்ன அப்படின்னா அந்த ஃபைனல். ஸோ ஒர்க் டன் அப்படிங்கிறது ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. இதோட ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி, இதோட ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி, அதுதான் சேர்த்தாதான் ஃபைனல் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி வந்து கிடைக்கும். இதுக்கு என்ன ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி அப்படின்னா எம்ங்கிற மாஸ். ஓகே, இது எக்ஸுங்கிற தூரத்தில் வந்து அது சுற்றணும். இது m2ங்கிற மாஸ் வந்து l மைனஸ் எக்ஸ் தூரத்தில் சுற்றணும். ஓகே, ஸோ ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி வந்து என்ன? ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர். ஓகே, ஹாஃப் I1 ஒமேகா நாட் ஸ்கொயர் பிளஸ் ஹாஃப் I2 ஒமேகா நாட் ஸ்கொயர். ரெண்டு மாசுமே ஒமேகா நாட்டுங்கிற ஆங்குலர் வெலாசிட்டியில் தான் சுற்றுது. ஆனால் அது ரெண்டுக்கும் வேற வேற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகே, ஏன்னா ஒன்று ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் மாசஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் டிஸ்டன்சஸ் இருக்கு. ஓகே, ஒர்க் டன் ஹாஃப் I1 அப்படின்னா அது பாயிண்ட் மாஸ்னால மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அப்போ m1 எக்ஸ் ஸ்கொயர் ஒமேகா நாட் ஸ்கொயர் பிளஸ் ஹாஃப் m2 l மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒமேகா நாட் ஸ்கொயர். அப்போ ஒர்க் டன் அப்படிங்கிறது காமனா என்னென்ன இருக்கு அப்படின்னா ஒமேகா நாட் ஸ்கொயர் டிவைடட் பை 2 வந்து காமனா வெளில எடுத்துட்டீங்கன்னா m1 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் m2 l மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஒர்க் டன் வந்து மினிமமாக இருக்கணும். சரியா? அப்போ மேக்ஸிமா மினிமா கான்செப்ட். எப்போதுமே ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்து எப்போ மேக்ஸிமம் எப்போ மினிமம் அப்படின்னு கேட்குறாங்கனாலே ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு 0 போடணும். ஏன்னா ஒரு கிராஃப் அப்படின்னா மேட்லையும் பள்ளத்துலையும் ஸ்லோப் வந்து ஹரிசாண்டலாக இருக்கும். ஸ்லோப்னா டிஃபரன்ஷியேஷன். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன கிராஃப் அப்படின்னா ஒர்க் டன்னுக்கும் எக்ஸுக்கும் ஒரு கிராஃப் வரையலாம். எக்ஸுங்கிறது வந்து அந்த பிங்கிற பாயிண்ட், அந்த ஆக்சிஸ் இருக்கிற பொசிஷன். ஓகே, இந்த ஆக்சிஸை வந்து m1க்கு பக்கத்தில் கூட வைக்கலாம். ஓகே, எங்கே வேணாலும் வைக்கலாம். ஓகேவா? ஸோ அது எந்த இடத்துல இருக்கணும், அந்த எக்ஸ் தான் வேரியபிள். ஓகே, ஸோ அப்போ இதோட டிஃபரன்ஷியேஷன் வந்து என்ன அப்படின்னா dw டிவைடட் பை dx. எக்ஸ் தான் வேரியபிள். இந்த ஒமேகா நாட் ஸ்கொயர் டிவைடட் பை 2 வந்து கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் வந்து வெளியில மல்டிபிகேஷன்ல இருக்கனால அது அப்படியே வரும். m1 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃபரன்ஷியேஷன் என்ன? 2x பிளஸ் நம்ம எக்ஸ் வச்சு தான் டிஃபரன்ஷியேட் பண்றோம். m2 மல்டிபிகேஷன்ல இருக்கு, கான்ஸ்டன்ட். l மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, அப்ப இங்க நியாயமா என்ன இருந்திருக்கணும்? எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்திருக்கணும். ஓகே, அது எக்ஸுக்கு பதிலாக l மைனஸ் எக்ஸ் இருக்கு. இதை எக்ஸ்னே நினைச்சுக்கங்க. எக்ஸ் ஸ்கொயர்னா அது 2x. எக்ஸுக்கு பதிலாக யார் இருக்கா? இந்த டேர்ம். எக்ஸுக்கு பதிலாக இந்த டேர்ம் இருக்கு. ஓகேவா? அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எல்லுக்கு டிஃபரன்ஷியேஷன் 0, ஏன்னா எல் வந்து கான்ஸ்டன்ட். மைனஸ் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேஷன் வந்து -1. ஓகே, டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு 0 போடணும். ஏன்னா மேட்லையும் பள்ளத்துலையும் ஸ்லோப் வந்து 0.
ஓகேவா? ஸோ இங்கே ஒமேகா நாட் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இங்கே 0 இருக்கு, டிவைட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ என்ன வருது அப்படின்னா 2m1x இங்கே ஒரு மைனஸ் மைனஸ் 2m2 l மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 2 எல்லாம் டிவைட் பண்ணிடலாம். ஓகே, அப்போ என்ன வருது m1x இஸ் ஈக்குவல் டு m2 l மைனஸ் எக்ஸ். ஓகே, இந்த ஃபார்முலாவை எங்கேயாச்சும் பார்த்த மாதிரி இருக்கா? m1 r1 is equal to m2 r2 center of mass. அப்ப ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு புரியுது. இன்ஃபேக்ட் சென்டர் ஆஃப் மாஸ் வழியா அந்த ஆக்சிஸ் பாஸ் ஆயிருந்தா அப்ப இது சுத்துறது ஈஸி. ஓகே, இப்போ இந்த பேனா இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் மாஸ் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் மாஸ் இருக்கு. இந்த பாயிண்ட் மாஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு, இந்த பாயிண்ட் மாஸ் வந்து சின்னதா இருக்கு. அப்ப சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர்ல இருக்குமா? இல்ல, பெருசுக்கு பக்கத்துல இருக்கும். ஓகே, அந்த சென்டர் ஆஃப் மாஸ் வச்சு இதை சுத்தும் போது கம்மியான எஃபர்ட் போடலாம். ஓகே, ஈஸியா சுத்திடலாம். ஓகே, ஒர்க் டன் ரொம்ப மினிமமா இருக்கும். இதுவே சென்டர் ஆஃப் மாஸ் இல்லாம வேற ஒரு பாயிண்ட வச்சு சுத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகே, ஓகேவா? ஸோ மேக்ஸிமாவா அல்லது மினிமாவா அப்படிங்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்? ஓகே, இதுக்கு வேணா இன்னொரு ஸ்டெப்பு, இதை நான் இப்படி எழுதிக்கிறேன். இதை கொஞ்சம் ப்ராப்பரா நம்ம வந்து எழுதிக்கலாம். எப்படின்னா இந்த 2 எல்லாம் காமனா எடுத்து வெளியில ஒரு 2 இருக்கு பாருங்க, அது கேன்சல் ஆயிரும். ஓகே, அப்போ ஒமேகா நாட் ஸ்கொயர், இங்க வந்து m1x இருக்கு, இங்க வந்து மைனஸ் மைனஸ் m2 l மைனஸ் எக்ஸ் இருக்கு. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இப்போ இதுக்கு செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ரெண்டாவது தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது பாசிட்டிவ் வந்துச்சுன்னா மினிமா, ரெண்டாவது தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நெகட்டிவ் வந்துச்சுன்னா மேக்ஸிமம். ஓகே, இப்போ செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டி ஸ்கொயர் டபிள்யூ டிவைடட் பை dx ஸ்கொயர். ஓகே, இது வந்து w. ஓகேவா? ஒமேகா நாட் ஸ்கொயர் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், அது வெளியில இருக்கு. ஓகே, இங்க x க்கு டிஃபரன்ஷியேஷன் என்ன? 1. அப்ப m1 மைனஸ் m2 l மைனஸ் x க்கு டிஃபரன்ஷியேஷன் என்ன? l க்கு டிஃபரன்ஷியேஷன் வந்து 0, மைனஸ் x க்கு டிஃபரன்ஷியேஷன் வந்து என்னது? -1. ஓகே, அப்ப அந்த மைனஸ் மைனஸ் என்னவாயிருச்சு? பிளஸ் ஆயிருச்சு. அப்ப இது வந்து என்னன்னா ஒமேகா நாட் ஸ்கொயர் இன்டூ m1 பிளஸ் m2 அப்படி வருது. ஸ்கொயர் நம்பர் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்புறம் இந்த அடிஷன், ரெண்டு மாஸோட அடிஷன், அதை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இது வந்து என்னது? பாசிட்டிவ். ஓகே, அப்போ இது வந்து கிரேட்டர் தென் 0. செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து பாசிட்டிவ் அப்படின்னா அப்போ இது கன்ஃபார்மாக வந்து மினிமா. ஓகே, அந்த மினிமா, அந்த மினிமம் எக்ஸ், அந்த எக்ஸை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸு எந்த வேல்யூவில் ஒர்க் டன் வந்து மினிமம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ சென்டர் ஆஃப் மாஸோட ஃபார்முலா மாதிரி தான் வருது. இந்த கான்செப்ட் நம்மளுக்கு முன்னாடியே தெரியுது அப்படின்னா இந்த ஸ்டெப்பை டேரெக்டாகவே எழுதிடலாம். m1 r1 இஸ் ஈக்குவல் டு m2 r2. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா m2l மைனஸ் m2x. எக்ஸ் இருக்கிற டேர்மெல்லாம் அந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ எக்ஸுங்கிறது m2l டிவைடட் பை m1 பிளஸ் m2. ஓகேவா? இங்க m1x இருக்கு, இங்க மைனஸ் m2x அந்த சைடு போயிருச்சு. x காமனா எடுத்துடலாம். அப்ப x இன்டூ m1 பிளஸ் m2, அந்த m1 பிளஸ் m2 கீழே கொண்டு வந்துட்டோம். ஸோ எங்க இருக்கு இந்த ஆப்ஷன்? செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, m2l டிவைடட் பை m1 பிளஸ் m2. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக. ஓகேவா? எப்போ மினிமம்னு கேட்குறாங்க, அப்போ ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு நம்ம வந்து 0 வந்து போட்டுக்கணும், ஸ்லோப் வந்து 0. ரெண்டாவது டிஃபரன்ஷியேஷன் வந்து பாசிட்டிவ்னா மினிமா, நெகட்டிவ்னா மேக்ஸிமம்.
ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 72. An automobile moves on a road with speed 54 km/h. ஓகே, ஒரு கார் வந்து 54 km/h போகுது. The radius of its wheel, ஓகே, வீலோட ரேடியஸ் சொல்லிட்டாங்க. Moment of inertia of the wheel about its axis, moment of inertia சொல்லிட்டாங்க. If the vehicle is brought to rest in 15 seconds, the magnitude of average torque transmitted by the brakes to the wheel. ஓகே, இப்போ ஒரு மூவ் ஆகிட்டு இருக்க ஒரு கார் மூவ் ஆகுதுன்னா வீல் சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த பிரேக்கு ப்ரெஸ் பண்ணுறோன்னா அந்த பிரேக் வந்து அந்த வீலுக்கு ஒரு ரிட்டார்டிங் டார்க்கை கொடுத்து அந்த வீலை வந்து நிப்பாட்டும். அந்த ரிட்டார்டிங் டார்க் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இனிஷியலாக அது என்ன வேகத்தில் போகுது அப்படின்னா அது இனிஷியல் வெலாசிட்டி, அது வந்து u, அது வந்து 54 km/h. ஓகே, ஸோ இதை மீட்டர் பர் செகண்டாக மாற்றிக்கணும். அப்போ 5/18 மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து 3 டைம்ஸ், அப்போ இது 15 m/s. கார் வந்து நிற்க போகுது அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி என்ன? 0. கார் வந்து எவ்வளோ டைமில் நிற்க போகுது அப்படின்னா 15 செகண்ட்ஸில் வந்து நிற்க போகுது. ஓகே, ஸோ அந்த வீலோட ரேடியஸ் 0.45 மீட்டர். ஓகே, ஸோ அந்த வீலோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் இட்ஸ் ஆக்சிஸ். ஓகே, I வந்து என்ன அப்படின்னா அது 3 kg/m². I மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் டார்க் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ என்ன மெத்தடில் போடலாம்? ஆல்ஃபா. ஓகே, ஸோ இது வந்து எல்லாமே லீனியர் டேர்ம்ஸாக கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ லீனியர் டேர்ம்ஸ் கொடுக்கறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து ஆக்சலரேஷனை வந்து ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஸோ v is equal to u plus at. ஓகே, ஸோ v is equal to u plus at. அந்த a வந்து வெலாசிட்டியோட மேக்னிடியூடை மாற்றுறதுனால அது வந்து டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். ஓகே, சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனுங்கிறது வெலாசிட்டியோட டைரக்ஷன் மாறுறதுனால, டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் தான் வெலாசிட்டியோட மேக்னிடியூட் மாறுறதுனால. ஓகே, அப்போ ஃபைனல் வந்து 0, இனிஷியல் வந்து 15, at டைம் வந்து என்னது 15. ஓகே, அப்போ 15 at is equal to -15. அப்போ at வந்து என்ன அப்படின்னா -1 m/s². ஏன் ஆக்சலரேஷன் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த வீல் வந்து நிற்க போகுது, ரிட்டார்டேஷன்னால அது நெகட்டிவாக இருக்குது. ஓகே, இப்போ at is equal to r alpha, அந்த ஃபார்முலாவில் நான் வந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம்? ஆல்ஃபா வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ -1 is equal to 0.45 ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபா வந்து -1 divided by 0.45 radian/s². இது ஆல்ஃபா. இப்போ ஆல்ஃபா தெரியுது அப்படின்னா டார்க்கை கண்டுபிடிக்கலாம். டார்க்குங்கிறது I ஆல்ஃபா. ஓகே, ஸோ I கொடுத்துட்டாங்க, I வந்து 3. ஆல்ஃபா வந்து என்ன அப்படின்னா -1 divided by 0.45. ஏன் எல்லாமே நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா ரிட்டார்டேஷன்னால. ஓகே, ஸோ இது வந்து டார்க் அப்படிங்கிறது -3 divided by 0.45. என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலேயும் கீழேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். மேலே ஒரு 100, கீழே ஒரு 100. அப்போ அந்த டார்க் வந்து -300 divided by 0.45 into 100 வந்து என்னது 45. ஓகே, ஸோ 15 டேபிளில் இது வந்து 3 டைம்ஸு, இது 15 டேபிளில் இது வந்து 20 டைம்ஸு. ஓகே, அப்போ டார்க் அப்படிங்கிறது -20/3 நியூட்டன் மீட்டர் அப்படி வருது. இந்த 20/3 அப்படிங்கிறது அந்த யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஓகே, என்ன வேல்யூ? 6.66. ஓகே, ஸோ நீங்கள் வந்து 20 வந்து 3ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 6.66 அப்படின்னு வரும். ஓகேவா?
ஸோ அதனால நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த டார்க் அப்படிங்கிறது வந்து -6.66 நியூட்டன் மீட்டர். இது ரிட்டார்டிங் டார்க்னால அது நெகட்டிவா இருக்கு. ஓகே, அப்ப ரிட்டார்டிங் டார்க் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 6.66. ஓகே, ஸோ அப்ப 6.66 kg m ஸ்கொயர் s பவர் -2. ஓகே, யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா டார்க்கோட யூனிட் வந்து ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஓகே, நியூட்டன் மீட்டர், நியூட்டன்னா kg m s பவர் -2 இன்டு m, அதுதான் kg m ஸ்கொயர் s பவர் -2. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்ம வந்து ரிட்டார்டிங் டார்க். ஸோ ரிட்டார்டிங் டார்க் அப்படின்னா நெகட்டிவ்ல எவ்வளோ, அது வந்து 6.66. ஓகே, kg m ஸ்கொயர் s பவர் -2. ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 73. A solid cylinder of mass 50 kg radius 0.5 meter. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சாலிட் சிலிண்டர், ஓகேவா, இஸ் ஃப்ரீ டு ரொட்டேட் அபவுட் ஹரிசாண்டல் ஆக்சிஸ். ஓகே, அப்போ அந்த சாலிட் ஸ்பியர் வந்து இப்படி இருக்கு. ஓகே, இந்த மாதிரி இருக்கு. இதுதான் வந்து அந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸ், அது இப்படி சுத்த போகுது. ஓகேவா, இந்த மாதிரி இப்படி வச்சிருக்கிறோம், இது இப்படி ரொட்டேட் ஆகுது. ஸோ மாஸ் வந்து என்ன அப்படின்னா 50 kg, ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னா 0.5 அப்படின்னா அது 1/2 மீட்டர். மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங் இஸ் wounded round the cylinder with one end attached to it. Okay, other freely hanging freely. Okay, so இது வந்து அந்த கான்செப்ட், அந்த பம்பரம் மாதிரி. ஓகே, ஸோ அந்த நூல் வந்து நம்ம சுற்றி இருக்கிறோம், wounded around. ஓகே, இந்த மாதிரி. இப்போ இன்னொன்று வந்து ஃப்ரீயாக இருக்கு. ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இதை வந்து இழுக்க போகிறோம். அப்போ இது வந்து சுத்த போகுது. ஓகே, ஸோ நம்ம பிடிச்சி இழுக்கிற ஃபோர்ஸ் தான் அந்த ஸ்ட்ரிங்கில் உள்ள டென்ஷன். ஓகேவா, அந்த நூல் ஒரு எண்டை வந்து நம்ம இங்கே ஒட்டிட்டோம். ஓகே, இதை வந்து நம்ம பிடிச்சி இழுக்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போ அது நம்ம எப்படி இழுக்கிறோமோ அந்த ஃபோர்ஸ் தான் அந்த ஸ்ட்ரிங்கில் உள்ள டென்ஷன். ஓகே, வேற என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா tension in the string required to produce angular acceleration. ஓகேவா, ஆல்பா வந்து 2 revolution second square per second square. ஓகே, இது யூனிட் வந்து ப்ராப்பரா இல்லை, சரியா? அப்போ யூனிட்டை வந்து கரெக்டாக மாற்றிக்கணும். ஓகே, யூஸ்வலாக யூனிட் வந்து என்ன இருக்கும், ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர் இருக்கும். இது ரெவல்யூஷன் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ ரெவல்யூஷனை ரேடியனா மாற்றணும். ஒரு ரெவல்யூஷன்னா ஒரு சுத்து, ஒரு சுத்துனா எவ்வளோ ஆங்கிள், 2π. ஓகே, அப்போ இது வந்து என்னது 2π ரேடியன். அப்போ ஆல்ஃபா வந்து 4π ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ யூனிட் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, அதாவது இது வந்து என்ன அப்படின்னா 2 ரெவல்யூஷன் ஓகே பர் செகண்ட் ஸ்கொயர், அதை ரேடியனாக மாற்றணும். ஒரு ரெவல்யூஷன் அப்படின்னா 2π, 2 ரெவல்யூஷன் அப்படின்னா 4π. அப்போ 4π ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இந்த கான்செப்ட் என்ன, இதை பிடிச்சி இழுத்தா இது சுத்தம், இந்த பம்பரத்தில் சுற்றுற மாதிரி. ஓகே, அப்போ டார்க் ப்ரொடியூஸ் ஆகுது. டார்க்குங்கிறத நம்ம ஐ ஆல்ஃபா அப்படின்னு சொல்லலாம், அல்லது நம்ம வந்து ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படி சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த ஃபோர்ஸ், இதை இப்படி பிடிச்சி இழுக்கிற இந்த ஃபோர்ஸ் வந்து
அந்த ரேடியஸுக்கு வந்து அது பர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகே ஓகேவா? ஸோ அந்த ரேடியஸ் இதுதான் வந்து அந்த ரேடியஸ், இந்த சென்டர்லேருந்து இந்த ரேடியஸ், ஓகே இந்த ஆர், ஓகே அதுக்கு வந்து அது பர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த ஐ சாலிட் சிலிண்டர், சாலிட் சிலிண்டர்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து என்ன, half mr square alpha is equal to f into r. ஒரு r கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ half m வந்து 50, ஓகே m வந்து 50, r வந்து என்ன அப்படின்னா 1/2, ஆல்ஃபா வந்து என்ன அப்படின்னா 4 பை. இந்த f வந்து என்னதுன்னா டென்ஷன். ஓகே அந்த டென்ஷன் தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த 2 2 4 வந்து கேன்சல். அப்போ t வந்து 50 பை நியூட்டன், 50 பை நியூட்டன். ஓகே ஸோ பையில் கொடுக்கல, அப்போ பையோட வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ t is equal to 50 into pi வந்து approximately 3.14. ஓகே ஸோ அப்போ இது வந்து இப்படியும் எழுதிக்கலாம், 5 into 31.4 அப்படியும் எழுதிக்கலாம். ஓகே ஸோ 31.4 into 5, ஸோ 4 into 5 வந்து 20, இது 5 7, இது வந்து 15, ஒரு பாயிண்ட்டுக்கு முன்னாடி புள்ளி. ஓகே ஸோ அப்போ t வந்து 157 நியூட்டன். ஓகே ஸோ 157 நியூட்டன் அப்படிங்கிறது 4th ஆப்ஷன். ஓகே ஸோ இந்த மாதிரி மாடலில் நிறையா கேள்வி வருது. ஓகே ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு கொஷின் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த மெட்டீரியலில் வந்து நம்ம வந்து ஒரு 10 கொஷின் பார்த்தோம், லாஸ்ட்டாக ஒரு கொஷின் இருக்குது, அது அந்த மாடல். ஓகே இது வந்து கொஷின் நம்பர் 11 மெட்டீரியலில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா a cord of negligible mass is wound around the rim of flywheel. ஃப்ளைவீலோட மாஸ் 20 kg, அதுக்கப்புறம் ரேடியஸ் வந்து 20 cm. A steady pull of 25 Newton is applied on the cord as shown in the figure. The flywheel is mounted on the horizontal axle with frictionless bearings. First subdivisionல compute the angular acceleration of the wheel. அடுத்தது find the work done by the pull when 2 meter of the string is unwounded. Okay 2 meter pull பண்றதுக்கு எவ்வளவு work done. Also find the kinetic energy of the wheel at this point. Assume the wheel starts from rest. Okay compare answers of B and C. Okay so flywheel அப்படினு சொல்றாங்க. ஓகே அந்த flywheel அப்படினாலே அது வந்து என்னது, ஒரு டிஸ்க். சரியா? ஃப்ளைவீல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஆக்சில் ஒன்று இருக்கும். ஓகே ஒரு ஆக்சில் ஒன்று இருக்கும், அதாவது ஒரு ராட் இருக்கும், அதில் வந்து அந்த வீலை வந்து மாட்டி வச்சிருவாங்க. ஓகே அந்த டிஸ்க் அது ஆக்சுவலாக அந்த டிஸ்க்னா அதில் சின்னதாக ஒரு ஹோல் ஒன்று இருக்கும். ஓகே அது எதுக்காக அப்படின்னா அந்த ஆக்சில்லாம் மாட்டுறதுக்காக. ஓகே இது வந்து ஒரு டிஸ்க். ஸோ இப்போ வந்து அந்த ஆக்சில்ல அது வந்து சுத்த போகுது. ஓகே ஃப்ளை வீல் இதுதான். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து நம்ம நூல் வந்து வைன் பண்ணிட்டோம். ஓகே இங்கே வந்து நம்ம நூல் வந்து வைன் பண்ணிட்டோம். ஓகே ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக வந்து நூலை வந்து சுற்றிட்டோம். அந்த டிஸ்கில் நூலை சுற்றி நம்ம வந்து இப்போ இழுக்க போகிறோம், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இதை இழுக்க போகிறோம். ஓகே ஸோ இதில் என்னென்ன கிவன் டேட்டா அப்படின்னா மாஸ் வந்து 20 kg, ரேடியஸ் வந்து
20 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ அது வந்து 0.2 மீட்டர். நம்ம புல் பண்ற அந்த ஃபோர்ஸ் வந்து 25 நியூட்டன். ஓகே, ஸோ இது வந்து நம்ம புல் பண்றோம் அப்படின்னா இது என்ன ஆகும், சுத்த ஆரம்பிச்சிடும். ஓகே, இது வந்து சுத்த ஆரம்பிச்சிடும், ஒரு ஆங்குலர் வெலாசிட்டியில் வந்து சுத்தும். ஓகே, அது வந்து ஒமேகா எஃப். இங்கே வீல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்னு சொல்றதுனால அப்போ ஒமேகா ஐ வந்து என்ன, 0. ஆரம்பத்தில் ரெஸ்ட்ல இருக்கு, ஃபுல்லாக வந்து அந்த டிஸ்கில் வந்து நூலை சுற்றிட்டோம், அந்த நூலை பிடிச்சி இழுக்கிறோம், அது வந்து சுத்த ஆரம்பிச்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஓகே, என்ன மெத்தட், டார்க் ப்ரொடியூஸ் ஆகுது. டார்க்குக்கு ரெண்டு ஃபார்முலா, ஒன்று ஐ ஆல்ஃபா அல்லது ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த ஃபோர்ஸுக்கு அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து என்ன, ரேடியஸ். ஓகே, ஸோ இது வந்து டிஸ்க். டிஸ்க்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து என்ன, half mr ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு அந்த எஃப் ஆர். ஒரு ஆரை வந்து கேன்சல் பண்ணிக்கங்க. அப்போ half இன்டூ எம் வந்து 20, ஆர் வந்து 0.2, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா 25. ஸோ இதில் கேன்சல் பண்ணால் இந்த 220 கேன்சல் பண்ணால் 10. 10 இன்டூ 0.2 வந்து 2 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 25. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு, ஆல்ஃபா வந்து 12.5, 25ல் பாதி ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ ரேடியன் 12.5 ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயர். இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து ஓவர். அடுத்தது work done. ஓகே, when 2 meter of cord is unwounded. ஓகே, work done கண்டுபிடிக்கணும். இப்போ இது வந்து ஃபுல்லாக சுற்றிட்டோம், 2 மீட்டர் மட்டும் கீழே பிடிச்சி இழுக்கிறதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணணும். ஓகே, ஃபோர்ஸ் அப்படின்னாலே சாரி ஒர்க் டன் அப்படின்னாலே ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் வந்து இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸும் டவுன்வர்ட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டவுன்வர்ட்ஸ். அப்போ எஃப்எஸ் காஸ் 0, காஸ் 0 வந்து 1. ஓகே, ஸோ ஃபோர்ஸ் வந்து 25, 2 மீட்டர் பிடிச்சி இழுக்கணும், அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் 2. ஓகே, அப்போ ஒர்க் டன் வந்து 50 ஜூல். இது ரெண்டாவது ஆப்ஷன். ஓகே, இதே கொஸ்டினை இன்னொரு விதமாகவும் போடலாம். எப்படி அப்படின்னா, ஒர்க் டன் அப்படிங்கிறது இங்கே ஃபோர்ஸ்னா இங்கே டார்க்கு, அங்கே லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இங்கே ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், இப்படி போடலாம். டார்க்னா அது எஃப்ஆர். ஓகே, ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். சரியா, ஸோ இதை கண்டுபிடிக்கலாம். இந்த தீட்டா வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ தீட்டாவை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த ரிலேஷன் வந்து உங்களுக்கு தெரியும், இது எல், இது ஆர், இது வந்து தீட்டா. ஓகே, ஸோ எல்லுங்கிறது லென்த் ஆஃப் த ஆர்க், இது வந்து ஒரு சர்க்குலர் செக்டர். எல்லுங்கிறது லென்த் ஆஃப் த ஆர்க், ஆருங்கிறது ரேடியஸ், தீட்டாங்கிறது ஆங்கிள் சப்டெண்டட் பை த ஆர்க். அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா. இந்த ஃபார்முலா, இந்த ரிலேஷன் வந்து தெரியும். ஓகே, ஸோ எல்லுங்கிறது இது அந்த லென்த், அந்த இது வந்து டர்ன் பண்ணுது. சரியா, டர்ன் பண்ணுது, அது எவ்வளோ ஆங்கிள் டர்ன் பண்ணுதுன்னு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம 2 மீட்டர் வந்து இதை இழுக்கிறோம் அப்படின்னா, அப்போ இது இந்த ஆர்க்கோட லென்த்தை வந்து நம்ம 2 மீட்டர்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நூல் இருக்கு, அந்த நூலில் 2 மீட்டருக்கு டேப்பை ஒட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு 2 மீட்டருக்கு வந்து டேப் ஒட்டிட்டோம், இந்த 2 மீட்டருக்கு மட்டும் டேப் ஒட்டிட்டோம். ஓகே, ஸோ அப்போ ஆரம்பத்தில் வந்து அந்த டேப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது அந்த டேப்பு. ஓகே, அதை தான் பிடிச்சி இழுக்கிறோம். ஓகே, அப்போ அதுதான் வந்து என்னது, அந்த லென்த் ஆஃப் த ஆர்க். புரியுதா உங்களுக்கு, இதுதான் அந்த லென்த் ஆஃப் த ஆர்க். ஓகே, ஸோ அப்போ அது அவ்வளோ தூரம் வந்து டேர்ன் ஆகிருக்கும். அப்போ எல்லுக்கு பதிலாக நம்ம வந்து 2 போட்டுக்கோங்க, 2 மீட்டர், ஆர் ரேடியஸ், அப்போ தீட்டா. அப்போ தீட்டா வந்து என்ன
r/2 வருது. ஓ சாரி 2/r. தீட்டா வந்து 2/r வருது. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது fr, தீட்டா வந்து 2/r. அப்போ r வந்து கேன்சல். அப்போ 2 into f, 2 into 25, அப்போ 50 ஜூல். இப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இதை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ அந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒர்க் டன் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். மூணாவது சப்டிவிஷன் வந்து என்னன்னா கைனடிக் எனர்ஜி என்ன. ஓகே, கைனடிக் எனர்ஜி அட் திஸ் பாயிண்ட். இப்போ 2 மீட்டர் வந்து நம்ம புல் பண்ணும்போது ஒர்க் டன் வந்து தெரியுது. அப்போ அந்த இடத்துல வந்து என்ன கைனடிக் எனர்ஜி? ஸோ ஆரம்பத்தில் அது ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால இனிஷியல் கைனடிக் எனர்ஜி வந்து 0. இப்போ ஒர்க் டன் வந்து 50 ஜூல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அப்போ நம்ம ஒர்க் எனர்ஜி தியரம் வச்சு ஒர்க் டன்ங்கிறது சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இனிஷியல் வந்து என்னது 0. அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல். அந்த ஃபைனல் வந்து அதே 50. ஓகே, கம்பேர் ஆன்சர்ஸ் பை பார்ட்ஸ் பி அண்ட் சி. பி அண்ட் சியை கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஒர்க் டன்னும் 50 ஜூலு, ஃபைனல் கைனடிக் எனர்ஜியும் 50 ஜூல். இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நோ எனர்ஜி லாஸ். ஓகே, ஏன்னா இது எல்லாமே ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இங்கே வந்து அந்த ஆக்சிலில் மாற்றம். ஓகே, ஸோ அதில் வந்து எந்த விதமான ஃப்ரிக்ஷன் இல்லை, உரசலை, ஃப்ரிக்ஷன்லெஸ் பேரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ நோ எனர்ஜி லாஸ். அதனால ஆரம்பத்தில் அது ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகே, அப்போ அதில் எனர்ஜி வந்து என்ன 0. இப்போ நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம். ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். வென் ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம் எனர்ஜி இன்க்ரீசஸ். நம்ம ஒரு 50 ஜூல் ஆஃப் ஒர்க் பண்ணுறோம். அந்த 50 ஜூல் ஆஃப் ஒர்க் வந்து என்னவா ஸ்டோர் ஆகுது? ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கை சுற்றுறாங்க. ஓகே, இதை வந்து புல் பண்ணால் இது சுற்றுது, அந்த பம்பரம் மாதிரி. அந்த கான்செப்டுக்கு இதுதான் ஃபார்முலா. டார்க் அப்படிங்கிறது I ஆல்ஃபா அல்லது ஃபோர்ஸ் இன்டூ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகே, நம்ம கொஷின் நம்பர் 73 பார்த்தாச்சு. ஓகே, இப்போ வந்து கொஷின் நம்பர் 74. ஸோ இதில் வந்து எ ராட் PQ ஆஃப் மாஸ் M, லென்த் L இஸ் ஹிஞ்ச்டு அட் அ பாயிண்ட் P. ஓகே, the rod is kept horizontal by a massless string tied to point Q as shown in the figure. When the string is cut, the initial angular acceleration is. Okay, so இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ராட் ஒன்று இருக்கு. ஓகேவா, இந்த ராட்ல வந்து பாத்தீங்கன்னா இது P, இது வந்து Q. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு ஆணி வச்சு அடிச்சிட்டோம். ஓகே, ஹிஞ்ச்டு. ஓகே, இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸட், செவுத்துல வந்து மாட்டியாச்சு. இந்த இடம் வந்து ஃப்ரீயா இருக்கு. கையை விட்டோம் அப்படின்னா கீழே விழுந்துரும். ஓகே, அது விழுகாத மாதிரி ஒரு நூல் வச்சு இதை கட்டிட்டோம். ஓகே, இந்த எண்டை வந்து ஆணியை போட்டு அடிச்சாச்சு. இந்த இடம் ஃப்ரீயா இருக்கனால அப்ப இது அப்படியே கீழே சாஞ்சிரும். ஓகே, அது விழுகாத மாதிரி இதை வந்து நம்ம கட்டிட்டோம். when the string is cut, இதை வந்து நம்ம கட் பண்றோம் அப்படின்னா என்ன ஆகும்? இது பொத்துன்னு கீழே விழுது. ஓகே, அப்ப அதோட இனிஷியல் ஆங்குலர் ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த லென்த் வந்து என்ன அப்படின்னா L. மொத்தமா இந்த ராடோட லென்த் வந்து L. இதை கட் பண்ணா ஏன் அது கீழே விழுகுது? என்ன காரணம்? அதோட வெயிட் தான் காரணம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, மாஸ் வந்து கேபிட்டல் M, அப்ப mg அதுதான் அதோட வெயிட். வெயிட்டை எங்கேயோ மார்க் பண்ணக்கூடாது. வெயிட்டை வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி நடுவுல தான் மார்க் பண்ணணும். ஓகே, ஏன்னா இது சிமெட்ரிக்கலா இருக்கிறதுனால அதோட ஜாமெட்ரிக் சென்டர்ல தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். ஓகே,
ஸோ அப்போ இதோட சென்டர்னா அப்போ இந்த லென்த் வந்து என்னன்னா L/2. ஓகே, ஸோ அப்போ இது வந்து ஃபிக்ஸட் எண்டு. இந்த எண்டு நூல் வச்சு கட்டிட்டோம். அந்த நூல் அருந்துருச்சு அப்படின்னா இது இப்படி டேர்ன் ஆகும். ஓகே, இப்படி டேர்ன் ஆகும். அப்போ டார்க் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, அப்போ அந்த டார்க் அப்படிங்கிறது வந்து இந்த டைரக்ஷன் இப்படி அது வந்து சுத்தும். ஸோ டார்க் அப்படிங்கிறது I ஆல்ஃபா அல்லது ஃபோர்ஸ் இன்டு அந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால தான் அது கீழே விழுகுது. ஓகே, இங்கே நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து என்ன அப்படின்னா அபவுட் P. சரியா, ஏன்னா அந்த Pங்கிற பாயிண்ட் தான் ஃபிக்ஸட். ஓகே, ஸோ இப்படி தான் அது சுத்துது. அப்போ அபவுட் P வந்து நம்ம டார்க் வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ அந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து என்ன, இந்த ஃபோர்ஸுக்கு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து என்ன, L/2. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஒரு தின் ராடுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன, இந்த ராட் வந்து சென்டர் வச்சு சுத்தினாதான் அது 1/12 ml². இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு எண்டு வந்து ஃபிக்ஸட், இது வந்து இப்படி சுத்த போகுது. ஓகே, ஒரு எண்டு வச்சு அது வந்து சுத்த போகுது. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து என்ன, 1/3 ml², பக்கத்தில் ஆல்ஃபா. ஓகே, ஸோ இங்கே என்னென்ன கேன்சல் ஆகுதுன்னா ஒரு M ஒரு L, ஒரு M ஒரு L வந்து கேன்சல். அப்போ ஆல்ஃபா அப்படிங்கிறது இங்கே G, இங்கே 2, G/2 இருக்கு. 3 வந்து மேலே போயிடுச்சு, L வந்து கீழே வந்துருச்சு. ஓகே, ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த இடம் ஃபிக்ஸட். ஓகே, அப்போ ஒரு தின் ராட் அபவுட் 1 எண்ட் சுத்துறதுனால I வந்து 1/3 ml² இன்டு ஆல்ஃபா. இது எதனால கீழே விழுது, கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால கீழே விழுது. ஆனால் அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து எங்கே ஆட் ஆகும், சென்டரில் தான் ஆட் ஆகும். ஓகே, அப்போ அந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா வெறும் L/2 தான். ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அது டார்க். ஸோ 3G டிவைடட் பை 2L அது வந்து தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 75. இல்லை என்ன சொல்றாங்க அப்படின்னா the instantaneous angular position okay of a particle on a rotating wheel is given by theta கொடுத்திருக்காங்க. theta வந்து 2t³ minus 6t². இப்போ டார்க் என்னன்னு கேட்குறாங்க. ஓ சாரி, டார்க் வந்து எப்போ 0 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ யோசிச்சு பாருங்க, இது அப்படியே நம்ம வந்து டிரான்ஸ்லேஷன் மோஷன்ல இது எப்படி கேட்பாங்க, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பதிலாக டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு ஃபோர்ஸ் எப்போ 0ன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி, அதை இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஆக்சலரேஷன். ஃபோர்ஸ் எப்போ 0வாக இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ ஆக்சலரேஷன் எப்போ 0வோ அப்போ தான் ஃபோர்ஸ் வந்து 0. அப்போ டைமை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி தான் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு டார்க் எப்போ 0ன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, அப்போ அது ஆங்குலர் வெலாசிட்டி. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 6t² minus 12t. இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் அது வந்து ஆல்ஃபா. அப்போ இது வந்து 12t minus 12. ஆல்ஃபா வந்து ஈக்குவல் டு 0. எதனால அப்படின்னா டார்க் அப்படிங்கிறது I ஆல்ஃபா, டார்க் எப்போ 0 அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து 0வா இருக்காது. ஓகே, ஒரு வீல் வந்து சுத்துது. ஓகே, அப்போ அக்சலரேஷன் 0னா பொதுவாக ஃபோர்ஸ் வந்து 0, ஏன்னா மாஸ் வந்து 0வா இருக்காது. அது மாதிரி அப்போ டார்க் 0னா ஆங்குலர் ஆக்சலரேஷன் தான் 0. ஓகே, அப்போ 12t இஸ் ஈக்குவல் டு 12. அப்போ t இஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட். அப்போ ஒரு செகண்டில் தான் டார்க் வந்து 0. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து நமக்கு முன்னாடி பார்த்த மாடல். ஓகேவா, இந்த கொஸ்டின் இதே கொஸ்டின் தான். ஓகேவா, இங்கே ஆக்சுவலாக இதில் ஒரு வருஷம் 2013 கேட்டிருக்காங்க, இது 2006 கேட்டிருக்காங்க, 2007 கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ 3 வருஷம். ஓகே, இந்த கேள்வி என்ன அப்படின்னா
இந்த மாதிரி சம் திங். ஓகே, ஒரு ராட் இருக்குது, அது ஏன் இந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னா அது ஏன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த லென்த்து, ஓகே, இது ஏ, இது வந்து பி. யூனிஃபார்ம் ராட், லென்த் வந்து எல், மாஸ் வந்து எம். ஓகே, இஸ் ஃப்ரீ டு ரொட்டேட் அபவுட் பாயிண்ட் ஏ. ஓகே, இப்போ இதை வந்து ஆரம்பத்தில் இதை பிடிச்சி வச்சுக்கிட்டோம். ஓகே, பிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெஸ்டில் இருக்குது. ஓகே, இதை கையை எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இது வந்து கீழே விழுக ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்போ இதை கீழே வந்து இது விழுகணும் அப்படின்னா இது ஒரு இப்படி இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல ஹிஞ்சாக இருந்தால் தான் இது வந்து இப்படி ஆட முடியும் இதால். ஓகே, ஸோ எதனால இது கீழே விழுகுது அப்படின்னா வெயிட்னால தான் கீழே விழுகுது. அது வந்து எம்ஜி. அது எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அப்படின்னா பாதி தூரம், L/2 தூரத்தில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதனால தான் டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ டார்க் அப்படிங்கிறது I ஆல்ஃபா அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். இந்த ஃபோர்ஸுங்கிறது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் mg, அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து என்னது L/2. இது ஒரு ராட். ஓகே, ஒரு எண்டு வச்சு அது சுத்துறதுனால அது 1/3 ml². இன்ஃபேக்ட் அதையும் கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. given that the moment of inertia of the rod about A is 1/3 ml². ஓகே, இது 1/3 ml² ஆல்ஃபா. ஆல்ஃபா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ml கேன்சல். அப்போ ஆல்ஃபா வந்து 3g டிவைடட் பை 2l. ஓகே, ஸோ 3g டிவைடட் பை 2l அப்படிங்கிறது தேர்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ நடத்தின வரைக்கும் எல்லாம் புரியுதா? ஓகே, ஸோ இது வந்து மற்ற லெசன் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் இன்னும் நம்ம வந்து எஃபர்ட் போடணும். ஓகே, ரொட்டேஷன் மோஷனுங்கிறது ரொம்ப ஈஸியான லெசன் கிடையாது. ஆனால் நல்லா தெளிவாக கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால் இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கிளாஸை கவனிங்க. ஓகே, அந்த டெரிவேஷன் அந்த ஃபார்முலாலாம் வந்து எழுதி பாருங்கள். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஷின் 108 கொஷின்ஸை நீங்கள் ஒரு தடவை வந்து நல்லா தெளிவாக வந்து சால்வ் பண்ணுங்கள். ஓகே, ஒரு தடவை ஃபுல்லாக சால்வ் பண்ணி முடிங்க. ஓகே, இன்னொரு தடவை திருப்பி செகண்ட் டைம் கூட சால்வ் பண்ணலாம். ஓகே, 1க்கு 2 தடவை வந்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இதை தெளிவாக ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து முடிங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கோச்சிங்கில் வந்து திரும்ப திரும்ப அந்த லெசன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது நிறையா வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.